நேற்று புரட்டாசியில் வர முதல் சனிக்கிழமைன்றதுனால அம்மா வீட்டில் பெருமாளுக்கு தலியல் போடுறதுக்கான வேலையெல்லாம் காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. எப்போதுமே அம்மா வழக்கமாக இந்த மாசத்துல 5 வார கணக்கில் பெருமாளுக்கு இலை போட்டு வழிபடுறது உண்டு. அதில் ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாரும் வந்து சேர்ந்திருந்த பூஜை பண்ணி வழிபடுவோம். இதில் வீட்டில் 4 லேடிஸ்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாரும் பூஜையில் கலந்துக்கிற மாதிரி பார்த்து செய்யும். அப்படிதான் இந்த வாட்டி நான் கிரிவலம் போயிட்டு வந்ததுலேருந்து அம்மா வீட்லேயே இருந்துட்டேன். அக்காவும் சாய்க்குட்டியும் முந்தின நாள் போல வந்துட்டாங்க. அப்படியே அம்மா சமையல் வேலை, நானும் அக்காவும் பூஜை வேலைன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் அழகா நாம போட்டு வாசல்ல இருந்து யாசகம் வாங்கிட்டு வந்ததும் தீபமேத்தி சமைச்ச நெய்வேத்தியம் அத்தனையும் படைச்சு வெளிவாசல்ல இருந்து 7 கற்பூரம் ஏற்றி 7 மலையை தாண்டி பெருமாளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து தீப தூப ஆராதனையோட நெய்வேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அம்மா வீட்டுல திருப்தியா தலையல் போட்டு முடிச்சு. இதுல என்ன செய்யறோமோ இல்லையோ பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு மாவிளக்கு தீபம். புதுசா தலையல் போட போறவங்க கண்டிப்பா மறக்காம செஞ்சிருங்க. நான் வீட்டுல 3வது வாரம் தான் தலையல் போட்டு வழிபட போறேன். நீங்களா செஞ்சிட்டீங்களா? இல்ல உங்க வீட்டுல எந்த வாரம் வழிபட போறீங்கன்னு சொல்லுங்க. Thanks for watching. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ மட்டும் பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.